சீப் மேக் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஃபோர்டு ஃபீஸ்டா ஏசி ஓவராலையும் பார்த்தோம். கூலிங் ஆயில் போயிடுச்சு. கூலிங் ஆயில் வந்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற வீடியோ போட்டிருக்கிறோம். ஷார்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் வேகமாகவும் இருக்கும். விரிவான வீடியோ பின்னாடி போகிறோம். கலெக்டருக்கு முன்னாடி ஹீட்ரு ஓஸும் ஏசி ஓஸும் கழட்டிட்டு டேஷ்போர்டை கழட்டிடலாம். டேஷ்போர்டை கழட்டுறது ரொம்ப ஈஸி தான். இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு 3 போல்ட் இருக்கும், வயர் கனெக்ஷனு. அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் சாஃப்ட் போல்ட்டை கழட்டிட்டு நம்ம கழட்டிடலாம். இதுதான் அந்த கூலிங் ஆயிலு. கூலிங் ஆயிலு எக்ஸ்பென்ஷன் வால்வு இருக்கும், நம்ம அதை கழட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ்பென்ஷன் வால்வு போல்ட்டு கழட்டும் போது கொஞ்சம் பார்த்து கழட்டணும். அது ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா திரும்ப கழட்டுறது சிரமம். அதனால் ஸ்லிப்பாகவும் கழட்டிட்டு நம்ம புதுசு மாற்றிடலாம். இதுதான் வந்து பழைய எவாப்ரேட்ரு. பழைய எவாப்ரேட்டர் டெர்மிஸ்டர். அது டெர்மிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணி வைக்கணும். அது எந்த பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் புதுசுலேயும் மாட்டணும். தப்பாக மாட்டணும் அப்படின்னா ஹீட்ரு கூலிங் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அந்த டியூப்பு போது பார்த்திங்களா, அந்த டியூப்பில் தான் வந்து ஏசி கேஸ் லீக் ஆகிருக்கு. இது புது எவாப்ரேட்ரு. புது எவாப்ரேட்ரு மாட்டிட்டு பண்ண போகிறோம். புது எவாப்ரேட்டர் மாட்டும் போது அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்திங்களா, அது ஸ்பாஞ்ச் வந்து நம்ம புதுசு இல்லை, பழசு தான் போட்டிருக்கு. மாட்டும் போது கரெக்டாக வச்சு மாட்டிடணும். அது இல்லை அப்படின்னா அது லீக் ஆகிரும். இதுதான் அந்த ஸ்பாஞ்சு. அது சப்போர்ட் மாதிரி, இல்லைன்னா ரன்னிங்கில் நாய்ஸ் வரும். இது ஏசி கேஸு. வேக்கம் போட்டு ப்ரெஷர் ஏற்றி லீக்லாம் செக் பண்ணிவிட்டு கேஸ் டாப்அப் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ஏசி பக்காவாக இருக்குது. டேஷ்போர்டு விரிவாக கலட்டுற வீடியோ தனியாக போடுறோம்.